நம்முடைய முதல்வர் அவர்கள் எழுப்பிய குரலால் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இப்போ அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகாரும் 2 நாட்கள் கழித்துத்தான் புகாரும் பெறப்பட்டது. இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ததோடு நின்றுவிட்ட அந்த அரசில் மேற்கொண்டு அதிவேகமான நடவடிக்கைகள் சுணக்கமாக இருந்ததை அனைவரும் அறிவீர்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த வழக்கை விரைவுபடுத்தி இனி பெண்களுக்கு எங்கும் இப்படிப்பட்ட அநீதி நிலவக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு ஒரு சாட்சியை கூட பிறர் சாட்சியாக அனுமதிக்காமல் வழக்கை முறையாக நேர்த்தியாக நடத்தி சிபிஐக்கு முழு ஒத்துழைப்பை தந்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாடே முதலமைச்சருடைய தொடர் நடவடிக்கையை பாராட்டி கொண்டிருக்கின்றது. பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இனி பெண்களுக்கு தீங்கு என்றால் தீங்கு இழைத்தவருடைய நிலை பொள்ளாச்சி குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கிடைத்த தண்டனை ஒரு சாட்சியாக இருக்கும் என்ற வகையில் நீதியை நிலைநாட்டி இருக்கின்ற அரசு இது. சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள்.